நாம் செய்த பாவங்களும் அதனால் ஏற்பட்ட தோஷங்களும் நீங்க என்னென்ன பரிகாரம் செய்ய வேண்டுமென்றும் மற்றும் எந்தெந்த கோவிலுக்கு சென்று என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமென்று நம்மில் பல பேருக்கு தெரியாது. அந்த பாவங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய 1000 வருடம் மிகவும் பழமையான சென்னையில் உள்ள பரிகார தலங்களைப் பற்றிய முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் காணலாம். 9 நவகிரக கோவில்கள் பற்றிய ஒவ்வொரு வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக சூரியன் அகத்தீஸ்வரர் ஆலயம். சென்னையில் உள்ள சிவாலயங்களில் சூரியனின் அம்சத்துடன் திகழும் ஆலயம் குளப்பாக்கத்தில் உள்ள அகத்தீஸ்வரர் ஆலயமாகும். அம்பாள் ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீஅகத்தீஸ்வரர் குடிகொண்டுள்ள இக்கோவில் சூரியன் பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இவ்வாலயத்தில் சூரியர், பைரவர், சிவபெருமான் ஒரே இடத்தில் நின்று தரிசனம் செய்ய 12 துவாரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கும் அதிசய கோவில் ஆகும். நவக்கிரகத்தை குறிக்கக்கூடிய 9 துவாரங்களுடன் சேர்ந்து இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இந்த துவாரங்கள் வழியாக சுவாமி தரிசனம் செய்யும்போது சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் என கூறுகின்றார்கள். சென்னையில் உள்ள நவக்கிரக கோவில்களில் சூரிய பகவான் சிவபெருமானை வழிபட்ட கோவிலாகும். இந்த கோவிலில் ஸ்ரீகால பைரவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர், மேலும் சக்தி வாய்ந்தவர் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் மாலை 4:30 முதல் 6 மணி வரை ஸ்ரீகால பைரவருக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் செய்யப்படுகின்றன. இங்குள்ள ஸ்ரீபைரவரைத் தொடர்ந்து 6 ஞாயிற்றுக்கிழமைகள் வழிபடுபவர்கள் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதாக ஐதீகம். இரண்டாவதாக ஸ்ரீ சோமநாதேஸ்வரர் ஆலயம். சோமங்கலம் சோமநாதேஸ்வரர் கோவில் சிவபெருமானுக்கு கோவில் கொண்ட ஒரு பழமையான ஆலயம். நந்தி பகவான் கருவறையில் இறைவனை எதிர்பார்க்காமல் கிழக்கு நோக்கி வழக்கத்திற்கு மாறாக காட்சியளிக்கும் அதிசய கோவில். ஒருமுறை ஸ்ரீ சந்திர பகவான் தக்ஷனால் சபிக்கப்பட்டார். அந்த சாபத்தால் அவர் தனது தெய்வீக சக்தியை இழந்து தான் பெற்ற 16 கலைகளையும் மறந்துவிட்டார். இந்த சாபத்தைப் போக்க இத்தலத்தில் சோமதீர்த்தம் என்ற குளத்தை உருவாக்கி ஸ்ரீ சந்திர பகவான் சிவபெருமானை வழிபட்டு சாப விமோசனம் பெற்று தனது அழகையும் ஞானத்தையும் திரும்பப் பெற்ற தலம். சந்திர பகவானுடன் தொடர்புடைய தோஷம் உள்ளவர்களுக்கு இக்கோவில் பரிகார ஸ்தலமாகும். இவ்வாலய இறைவனையும் சந்திரனையும் சோமவாரம், பௌர்ணமி ஆகிய தினங்களில் வழிபடுவதினால் சந்திரனால் ஏற்படும் அனைத்து வகையான தோஷங்களும் நிவர்த்தியாகும். மூன்றாவதாக வைத்தீஸ்வரர் ஆலயம். இந்த கோவிலில் தமிழ் மாதம் மாசியில் சூரிய பூஜை நடக்கிறது. மாசி மாதம் 21, 22, 23, 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் காலை 6 மணியளவில் சூரியனின் கதிர்கள் நேரடியாக பிரதான தெய்வத்தின் மீது விழுகின்றன. இந்த அற்புதமான செயல் வருடத்தின் இந்த 5 நாட்களில் மட்டுமே நடக்கும். இந்திரனால் மகேஸ்வரின் கோபத்துக்கு ஆளான அங்காரகன் மண்ணுலகம் வந்து இத்தலத்தில் பனை மரம் ஒன்றின் கீழ் சிவலிங்கத்தை ஸ்வபித்து பூஜித்து வந்தான். சிவன் ரிஷப வாகனத்தில் தோன்றி குஷ்டரோக நோயிலிருந்து அங்கராகனை விடுவித்தார். அங்காரகன் இறைவனிடம் இங்கு வந்து வணங்குபவர்களுக்கு பிரச்சனையிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் விடுபட வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். சென்னையில் உள்ள நவகிரக தலங்களில் இக்கோவில் செவ்வாய் பரிகாரத்தலம் ஆகும். நான்காவதாக சௌந்தரேஸ்வரர் ஆலயம். சுந்தரேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் சென்னை மாங்காடு அருகே கோவூரில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலாகும். மூலஸ்தான தெய்வம் சுந்தரேஸ்வரர் திருமேனீஸ்வரர் என்றும் தாயார் சௌந்தராம்பிகை திருவிடை நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் கி.பி. 965 இல் சுந்தர சோழனால் கட்டப்பட்டது மற்றும் 2ஆம் குலோத்துங்க சோழனால் புதுப்பிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. மகாலட்சுமி தேவி பசுவின் வடிவில் வந்து சிவபெருமானை வழிபட்ட அதிசய கோவில். இக்கோயிலின் மற்றொரு அபூர்வம் மகா வில்வம் மரம் எனப்படும் சலவிருட்சம். இக்கோயிலின் மகா வில்வம் மிகவும் அரிதான ஒன்று. மகா வில்வத்தின் ஒவ்வொரு தண்டுக்கும் 27 இலைகள் உள்ளன. இந்த மகா வில்வம் பல மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது. இந்திரனின் வாகனமான ஐராவதத்தினால் சீரமைக்கப் பெற்ற தீர்த்தமாதலால் ஐராவத தீர்த்தம் என்று அழைக்கப்பெற்றது. இக்கோயிலில் உள்ள இறைவனை வழிபட்டால் ஒருவரது ஜாதகத்தில் புதனால் ஏற்படும் தோஷங்கள் நிவர்த்தியாகும். குழந்தை பாக்கியம், சந்ததி பாக்கியம், திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கும். 5ஆவதாக ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் கோவில். சென்னையில் உள்ள நவகிரக தலங்களில் இத்தலம் குருத்தலமாகும். ராமேஸ்வரம் செல்ல முடியாதவர்கள் இத்தலத்திற்கு வந்து செல்லலாம். இறைவனே இங்கு குருவாக அமர்ந்திருப்பதால் குருபகவானுக்கு செய்ய வேண்டிய அனைத்து பூஜைகளும் இங்கு நடைபெறுகின்றன. இவரை வழிபட்டால் குரு அருளை பெறலாம். இங்குள்ள நெல்லி மரத்தின் அடியில் இருந்து தியானத்தை பழகலாம்.
ஸ்ரீராமர் லிங்கத்தை தன் பாதத்தால் தொட்டதால் தோஷம் பெற்றார். ராமேஸ்வரத்துக்கு முன்னதாகவே ராமர் சிவலிங்கத்தை பூஜித்த தலம் என்பதால் இத்தலத்துக்கு உத்தர ராமேஸ்வரம் என்ற பெயர் உண்டு. வாழ்க்கையில் பிரச்சனை மேல் பிரச்சனை சந்திப்பவர்கள் தொடர்ந்து 11 வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கடைசியில் தயிர் சாதமும் சுண்டலும் படைத்து விரதத்தை முடித்தல் மலை போல் உள்ள பிரச்சனைகளும் பனி போல் விலகிவிடும். ஸ்ரீராமர் சிவபெருமானை தனது குருவாக வழிபட்டதால் இந்த கோவில் குருஸ்தலமாக மாறியது. 6வதாக ஸ்ரீயவள்ளீஸ்வரர் ஆலயம். சென்னையின் புறநகர் பகுதியான மாங்காடு என்ற இடத்தில் ஸ்ரீயவள்ளீஸ்வரர் கோவில் உள்ளது. சுக்காச்சாரியார் சிவ தரிசனம் பெற்ற இடம். தட்சணாமூர்த்தியின் காலடியில் உள்ள முயலகன் இடதுபுறத்தில் திரும்பியிருப்பதும் இங்கோத்தவர் அருகில் பிரம்மாவும் பிரயோக சக்கரத்தில் விஷ்ணுவும் வணங்கியபடி இருப்பது வேறு கோவில்களில் காண முடியாத சிறப்பு. விநாயகரின் கையில் மாம்பழம் உள்ளது. இவருக்கு மாங்கனி விநாயகர் என்று பெயர். துர்க்கையின் கையில் பிரயோக சக்கரம் உள்ளது. இத்தகைய கோலத்தில் துர்க்கையை பார்ப்பது அரிது. கண் குறைபாடு உள்ளவர்கள் ஒருமுறையாவது கண்டிப்பாக வந்து வணங்க வேண்டிய அதிசய கோவில். நந்தி தேவரின் முன் காமாட்சியம்மை நின்ற பாத சுவடுகள் உள்ள பீடமே இங்கு அம்பாள் சன்னதி. காஞ்சிக்கு செல்லும் முன் சிவபெருமான் சுக்கிரனுக்கு தரிசனம் கொடுப்பதை அன்னை காமாட்சி இங்கு நின்று கண்டு மகிழ்ந்தார். சென்னையில் உள்ள நவகிரக தலங்களில் இது சுக்கிர தலம் ஆகும். 7வதாக ஸ்ரீ அகத்தீஸ்வரர் கோவில். பொழிச்சலூர் அகத்தீஸ்வரர் கோவில் 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட பிரபலமான கோவில்களில் ஒன்றாகும். இக்கோவிலில் சுயமாக உருவான அல்லது சுயம்புலிங்கம் சிவன் உள்ளது. புராணங்களின்படி புனித அகத்தியர் இமயமலையிலிருந்து பொதிகைக்கு திரும்பிய பிறகு இக்கோவில் இருக்கும் சிவபெருமானை வணங்கினார். எனவே இறைவன் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் என்று போற்றப்படுகிறார். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இங்கு சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது. ஸ்ரீ சனீஸ்வரர் மக்களுக்கு தீய பலன்களை அளித்து வந்ததால் அவர் தோஷம் பெற்றார். ஸ்ரீ சனி பகவான் இத்தலத்திற்கு வந்து சனி தீர்த்தம் என்ற குளத்தை உருவாக்கி சிவபெருமானை வணங்கி தனது தோஷத்தில் இருந்து விடுபட்ட தலம். இங்குள்ள குளத்திற்கு வடதிருநள்ளாறு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. 8வதாக ஸ்ரீ நாககேஸ்வரர் கோவில். சென்னையில் உள்ள 9 நவக்கிரக கோவில்களில் ராகு ஸ்தலமாக இந்த கோவில் கருதப்படுகிறது. தெய்வத்தைச் சுற்றியுள்ள நாகர் வழிபாட்டிற்கு ராகு என்று கருதப்படுகிறது. குறிப்பாக ராகு கேது பெயர்ச்சி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தின் போது மாலை 4:30 முதல் 6 மணி வரை ராகுவுக்கான பரிகார வழிபாடுகள் இங்கு செய்யப்படுகின்றன. இத்தலத்தில் ராகுவின் அம்சமாக இருக்கும் நாகேஸ்வராகிய சிவபெருமானுக்கு காலை 6:30 மணி 10 மணி மற்றும் மாலை 5 மணி ஆகிய 3 வேளையும் பாலபிஷேகம் செய்கின்றனர். இங்கு ராகு கால பூஜையின் போது சுவாமிக்கு உளுந்து தானியம் மற்றும் உளுந்து சாதம் படைத்து வழிபடுவோருக்கு நாகதோஷங்கள் ராகு கேதுக்கிரங்களால் ஏற்படும் தோஷங்கள் மற்றும் நாகதோஷம் நீங்கும். நாகதோஷம் போக்கும் வடநாகேஸ்வரர் திருக்கோவில் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். 9வதாக ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் ஆலயம். சென்னையில் உள்ள 9 நவக்கிரக கோவில்களில் ஸ்ரீ கேது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கேது ஸ்தலமாக இந்த கோவில் கருதப்படுகிறது. கருவறையின் தெற்குப் பகுதியில் கேது பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. ராகு கேது பெயர்ச்சியின் போது ஸ்ரீ கேது பகவானுக்கு சிறப்பு பூஜைகளும் ஹோமங்களும் செய்யப்படுகின்றன. ஜாதகத்தில் கேதுவின் சாணத்தால் வாழ்க்கையில் தீய பலன்கள் உள்ளவர்களுக்கும் இது பரிகார கேது ஸ்தலமாகும். கேது சரியில்லை எனில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். எந்த காரியமானாலும் அலைச்சலுடன்தான் முடிக்க வேண்டியிருக்கும். எனவே கெருகம்பாக்கம் நீலகண்டேஸ்வரரை தரிசிக்கும் போது கேதுவினால் ஏற்படும் பிரச்சனைகள் தீரும். ஜாதகத்தில் கேதுவின் சாணத்தால் வாழ்க்கையில் தீய பலன்கள் உள்ளவர்களுக்கும் இது பரிகார ஸ்தலமாகும். இந்த அனைத்து கோவிலுக்கு செல்வதற்கான ரூட் மேப் மற்றும் அனைத்து பரிகார தலங்களின் விரிவான முழு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லை என்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.